guys, welcome back our channel Rider Mission. நான் தான் கணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. இன்னைக்கு நம்ம கூட என்ன பைக் இருக்குது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண எஸ்டியோட ஸ்க்ராம்ப்ளர் 2026 மாடலுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை ஒரு 350cc பைக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து யாருக்கு செட் ஆகும், யார் இந்த பைக் வாங்கலாம், இந்த பைக்கில் புதுசாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த பைக்கிலோட இன்ஜினே வந்து இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ ஆல்ரெடி இருக்க மாடலுக்கும் இந்த லேட்டஸ்ட் மாடலுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த பைக்கிலோட ப்ரைஸ் என்ன, இதில் எத்தனை கலர் இருக்குது, என்னென்ன ரைடிங் மோட் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக தமிழில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பைக்கை வந்து வாங்குற மாதிரி இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க guys, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஜின் பொறுத்தவரைய இந்த பைக்கில் வந்து புது இன்ஜின் லான்ச் பண்ணியிருக்காங்க, நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்டியிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கா லேட்டஸ்டான இன்ஜின்ங்க இந்த இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பொறுத்தவரை 334cc சிங்கிள் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட பவர் அப்படின்னு பொறுத்தவரை 30 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஜினோட டார்க் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 30 Nm ஆஃப் டார்க்கு. இல்லை இன்னொரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லா பைக்லேயும் வந்து அந்த கிளட்சி அந்த இது ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வரும், டாப்பில் வரும். பட் ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் கிளட்ச் ஒரு டைம் நீங்கள் வந்து பிடிக்க சொல்ல வந்து கீழே வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லா வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே தான் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளை வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க கிளட்சு அந்த. ஸோ இந்த வெஹிக்கிளோட கியர் சிஸ்டம் பொறுத்தவரை நம்மளுக்கு 6 ஸ்பீட் கியர் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வந்து நம்மளுக்கு கூலன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ரேடியேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ரேடியேட்டர்ஸ் மூலிமா வந்து நம்மளுக்கு இந்த இன்ஜின் வந்து ஹீட் வந்து ஈஸியாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பொறுத்தவரை 12.5 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேங்கோட ஃபியூல் சிஸ்டம் பொறுத்தவரை நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கிலோட மைலேஜ் அப்படின்னு பொறுத்தவரை அரௌண்ட் ஒரு 1 liters அரௌண்ட் நம்மளுக்கு 30 km/liter வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் வீல் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஸ்போக்ஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உள்ளே வந்து டியூப் இருக்குங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயரோட சைஸு அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 100/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்போக்ஸ் வீலோட ரிம்மோட சைஸு அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 19 inches வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ரியரில் பொறுத்தவரை அதுவும் நம்மளுக்கு 17 inches வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்போக்ஸ் வீலு. ஸோ டயர்ஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயரோட சைஸு அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 140/70 செக்ஷன் வைடரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயரோட கிரிப்புமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிரிப்ஸாக இருக்குது. இந்த டயர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன் ரோடும் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் ஆஃப் ரோடும் யூஸ் பண்ண முடியுங்க. ஸ்லைட்லி ஆஃப் ரோடு யூஸ் பண்ணாலும் இந்த டயர் வந்து கேப்பபிளான டயர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸு அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 320 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரை இதில் வந்து நம்மளுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸும் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தாங்க கொடுத்துருக்காங்க. ரியரோட சைஸ் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 240 mm டிஸ்க் பிரேக் வந்து நம்மளுக்கு ரியரில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ஃப்ரண்ட் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரியல் டைம் ரோட்டில் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு கவர் பண்ணுற விதமாக இந்த பூட் ரப்பரை வந்து கொடுத்துருக்கனால ஸோ இந்த சஸ்பென்ஷனோட லைஃபுமே வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு டியூல் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னாலும் சரி, லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ இந்த சஸ்பென்ஷன் பொறுத்தவரை 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சஸ்பென்ஷனோட லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட்னே சொல்லலாம். ஸோ சீட்டை பொறுத்தவரை நல்லா வந்து ஒய்டராகவும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பாஞ்சியான சீட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சீட்டோட குஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் அங்கே இருக்குது. ஸோ இந்த சீட்டில் பொறுத்தவரை நீங்கள் ரைடர் 2 பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக ரைடும் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ஒய்டரான சீட்னே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஒய்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்ட் வார்னிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீடோ மீட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் மீட்டர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ்க்கான அந்த லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ மால் ஃபங்க்ஷன், ஸோ இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னது ப்ரோ? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி லோ பேட்டரி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினோட கூலண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர் வந்து லோடான் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரிப் ஏ அந்த மாதிரி வந்து ட்ரிப்புக்கு வந்து நம்மளுக்கு ஓடோமீட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா நம்மளுக்கு டிஜிட்டலாகவும் இருக்குது, நல்லா வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மார்னிங்கும் சரி நைட்டும் சரி ஓட்டுறதுக்கு நல்ல வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னே சொல்லலாம். 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃப் ரோட் மோடு, ஆன் ரோடு, அதுக்கப்புறம் ரைன் மோடுன்னு சொல்லிட்டு 3 மோட் இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் சுவிச்சபிள் ஏபிஎஸும் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான மோட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்க முடியும். ஆப்ஷனும் இந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹேண்டில் பார்ஸ் பொறுத்தவரை நல்ல ஒரு வைடரான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஹேண்டில் பார்ஸ் பொறுத்தவரை நல்லா வந்து ஒரு அப்ரைடான ஹேண்டில் பார்ஸ். ஸோ நம்ம வந்து டவுன் பண்ணி ஓட்டணுன்ற நீட் இல்லை, நல்ல ஒரு அப்ரைடான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து கிராஸ் ஹேண்டில் பார்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டரான ஸ்டெபிலிட்டி, வைப்ரேஷன் ரிடக்ஷனுக்காக இந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. சுவிச்சஸ் பொறுத்தவரை இது வந்து 3-in-1 சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லோ பீம், ஐ பீம், ஸோ ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு சுவிட்ச் நீங்கள் 3-in-1 சுவிட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டி ஃபங்க்ஷன் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ன்றது மோடு, எஸ்ன்றது செலக்ட், இது அப்பு டவுனு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட அந்த டிஸ்பிளேல இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட்டு லெஃப்ட்டுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரனுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்ச் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் எல்லாமே வந்து சைஸுமே வந்து நல்லா வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து பெருசாக இருக்கும். அதேமாரி ஆரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா வெஹிக்கிலுமே வந்து சிங்கிள் ஆரன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெஹிக்கில் வந்து நம்மளுக்கு டியூவல் ஆரன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் 1 இது 2. ஸோ இந்த வெஹிக்கில் வந்து நம்மளுக்கு டியூவல் ஆரன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சவுண்ட் வாய்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு வந்து பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் பொறுத்தவரை வெஹிக்கிளான கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கில் வந்து டெடிகேட்டடுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசாட் சுவிட்ச் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணது கில் சுவிட்ச். ஸோ மெயினான விஷயம் இந்த வெஹிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்டை பொறுத்தவரை 2 இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் யூஎஸ்பி போர்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சார்ஜிங்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ஜிங் போர்ட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ லைட்ஸ்ன்னு பொறுத்தவரை இந்த வெஹிக்கில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து எல்இடியில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம். ஸோ நீங்கள் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே இருக்க ஐபீமும் எரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிஆர்எல்லாகவும் ஒர்க் ஆகும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் ஆன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இந்த வெஹிக்கில் வந்து எல்இடி செட்டப்பில் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைலைட்ஸ்ன்னு பொறுத்தவரை டைலைட்ஸுமே நம்மளுக்கு எல்இடியில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை இண்டிகேட்டர்ஸுமே இந்த வெஹிக்கில் வந்து நம்மளுக்கு எல்இடியில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டரான விசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு மார்னிங்குமே சரி நைட்டுமே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் ஃபெண்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டஸ்ட்டு மலையில் போசல அந்த இது டர்ட் எல்லாமே வந்து இது வந்து அட்ரஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மேலே இருக்க எல்லோ ஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஹிக்கிளோட லுக்கை வந்து இன்னும் பெட்டராக காட்டுதுன்னே சொல்லலாங்க. ஸோ சைட் பேனல்ஸுமே பொறுத்தவரை நல்லா வந்து வைப்ரண்டான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 69 நம்பர் கொடுத்து இந்த வெஹிக்கிளோட லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த 69 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியோட அந்த அவங்களோட ரேசிங் நம்பர்னே சொல்லலாங்க. ஸோ டேங்கோட லுக்கு அப்படின்னு பொறுத்தவரையா ஸோ இந்த டியூல் டோனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் ப்ளஸ் எல்லோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்டின்ற அந்த பிராண்டிங் வந்து அதில் ஹைலைட் பண்ணி இந்த டேக்கோட லுக்கை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ சைட்லேருந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாம். டாப் ஆங்கிளில் பொறுத்தவரையும் அவங்களோட அந்த ஸ்கேம்லர்ன்ற அந்த லோகோ வந்து அப்படி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரிங் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இதோட லுக்கை பொறுத்தவரையும். வந்து இந்த வாட்டி வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ சீட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் YEZ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோகோ வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடியில் இருக்க மர்காட் ஸோ அதில் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்ட சொல்ல பின்னாடி இருந்து பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெசன்ஸ் லுக்கு வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அந்த பொசிஷன் எல்லாமே வந்து இந்த மர்காட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சின்னதாக ஆண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாமே எல்இடி அப்படின்றதுனால நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் லைட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ராக்கெட்டில் வந்து நம்மளுக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நம்பர் பிளேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயர் அக்கரில் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த அட்வென்ச்சர் பைக்கில் டயர் அக்கர்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிராண்ட்லேயே வந்து டிஃபால்ட்டாக கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய ஹைலைட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ப்ரீவியஸ் மாடலை பொறுத்தவரை எக்ஸாஸ்ட்லாம் வந்து வெளியே இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து எக்ஸாஸ்ட்லாம் வந்து உள்ளே கொடுத்து இந்த வெஹிக்கிளோட ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட கிராப் வெயிட் அப்படின்னு பொறுத்தவரைய 174 kgs தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 813 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க ஷார்ட்டர் ரைடர் கூட இந்த வெஹிக்கிளை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இந்த வெஹிக்கிளை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தா 2 சைடு கம்ஃபர்டபுளாக கால் வைக்க முடியாது இல்லையா? பட் இந்த வெஹிக்கிளை நீங்கள் உட்காந்து ரைட் பண்ண சொல்ல 2 காலுமே நல்லா வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு பெட்டரான ஒரு வெஹிக்கிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால கம்ஃபர்ட் லெவலும் சரி, இந்த வெஹிக்கிளோட ரைடிங் பொசிஷனும் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்தீங்கன்னா 200 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 200 mmன்றது ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம் இந்த பைக்கை பொறுத்தவரைய. ஸோ நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் பண்ணாலும் சரி, ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து அதுக்கான கேப்பபிளான மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரைய ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் வந்து ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை வந்து டாப் மாடல் விட்டுருக்காங்க. மீதி 3 கலர்ன்றது ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் வாங்கியோட கேள்வி வந்து இந்த வெஹிக்கிள் வந்து யாருக்கு செட் ஆகும், யார் இந்த வெஹிக்கிள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையும் நான் டே டு டே ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும், ஸோ ப்ளஸ் வந்து வீக்கெண்டில் நான் வந்து ஒரு அட்வென்ச்சராக நான் வந்து ரைட்லாம் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து செட் ஆகும். பியூர் அட்வென்ச்சராக இருக்கவங்களுக்கு எஸ்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்கு தனியாக இருக்குங்க. பட் அந்த வெஹிக்கிளை வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான செக்மெண்ட் இருப்பாங்க இல்லையா? நான் டே டு டே வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணணும், வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்கிராம்பிளர் வந்து செட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பைக்கை பொறுத்தவரையே ஒரு லைட் வெயிட்டான பைக்கிலுங்க. அதுவும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து மைலேஜ்னு பொறுத்தவரையே 30 km/லிட்டர் வந்து கொடுக்குது. ரொம்ப ஒரு ரிஃபைண்டான இன்ஜின், ரொம்ப வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம் இந்த பைக்கை பொறுத்தவரையே. ஸோ அதை பற்றி ரைடை பற்றிலாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வெஹிக்கிள் வந்து ரியல் டைமாக ரோட்டில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் வந்து ரைட் பண்ணணும், வந்து ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இல்லை, ஸோ ரொம்ப வந்து ஷார்ட்டான ரைடர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறது, ஏன்னா இன்னைக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெஹிக்கிளும் சூட் ஆகும். இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையும் ஷார்ட்டான ரைடர்ஸ்க்கு கூட சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட்டான ரைடர் இருக்கீங்க, நானும் அட்வென்ச்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், டெய்லியும் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு பைக் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து செட் ஆகுங்க. ஸ்கிராம்பிளர் பைக் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. அரௌண்ட் ஒரு 3 lakhs மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு ஸ்கிராம்பிளர் பைக் வாங்குற மாதிரி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபீச்சரும் கொடுத்து ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakhsல வந்து இந்த பைக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேசிவான மக்களை வந்து கவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்க, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ ஆல்ரெடி இருக்க மாடலுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கே கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ டீட்டெயிலாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைட் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெஹிக்கிள் இப்போதைக்கு கரண்ட்டில் அவைலபிள் இருக்க ஷோரூம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் 2 இடத்துல அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று அம்பத்தூர் லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜூபிலியன்ட் ஜாவா, சரிங்களா? ஸோ இந்த ஷோரூமில் வந்து இப்போ பெசன்ட் நகர் ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது, அம்பத்தூர் ஷோரூமில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஷோரூமோட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் நேரில் போங்க, இந்த ஷோரூமில் இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உடனே புக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை. அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ இதான் காய்ச்சி இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ண பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ்.